சிம்பிளாக சூப்பராக ஒரு குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே 1/2 லிட்டர் பாலில் தண்ணி சேர்க்காம காய்ச்சிக்கோங்க. இது கூடவே ஒரு பவுலில் 2.5 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, 6-7 பிஸ்தா, 2-3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம காய்ச்சிக்கிட்டு இருந்த பால் 20 நிமிஷம் நல்லா காஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஸ்வீட் கொடுக்கும். இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலரி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பின்ன இதோட குல்ஃபி மோடில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்து நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடும். மீதி இருக்கிற நம்ம மிக்சரை 2 டம்ளரில் ஊற்றி நான் குச்சி சொருவி வைக்கிறேன். இதுவும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.